விஜய் கிளிக் ஆவாரா அப்படின்றது ஒரு ஒரு கேள்வி. விஜயினுடைய இந்த எம்ஜிஆர் அவதாரம் கிளிக் ஆகுமா அப்படின்றது இன்னொரு கேள்வி. விஜய் இந்த வேலூர் கூட்டத்தில் தன்னை ஒரு முழுமையான எம்ஜிஆருடைய மறுபதிப்பாக, ஜெராக்ஸ் காப்பியாக, அப்டேட்டட் வெர்ஷனாக எம்ஜிஆர் 2.0 அப்படின்ற விதத்தில் வேலூர்ல அவர் வெளிப்படுத்துறாரு. அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இருந்த சொத்து எவ்வளோ, அரசியலுக்கு வந்த பின்னாடி அவங்களுக்கு இருக்கிற சொத்து எவ்வளோ, அதை வந்து வெளிப்படையாக வெளியிட முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாரு. சூப்பரான கேள்வி இது. விஜய் கேட்ட கேள்வியோட 100 விழுக்காடு நம்ம எல்லாருமே உடன்படணும் தான் நினைக்கிறேன். ஆனால் என்ன இந்த தேர்தல் முறையில் என்ன அப்படின்னா, அந்த வேட்பாளர்கள் தேர்தலுக்கு அந்த மனு செய்வாங்க இல்லையா, அப்படி மனு செய்யும்போது அவங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, அவங்களுக்கு நெருங்கிய சொந்தங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, என்ன விவரம் அப்படின்ட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து தான் சப்மிட் பண்ணணும். சொத்து விவரம் மட்டும் இல்லை, கேஸு அவங்க மேலே எத்தனை கேஸ் இருக்குது, என்ன விவரம், அந்த எல்லா டீட்டெயில்ஸையுமே அந்த ஃபார்மில் ஃபில்லப் பண்ணி தான் கொடுக்கணும், சப்மிட் பண்ணணும். அப்போ அந்த சப்மிட் பண்ணுற அந்த டீட்டெயில்ஸு பொது வெளியில் வைக்கப்படுது. இது யார் வேணாலும் அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ அப்படின்றதுனால இப்போ விஜய் சொன்ன இந்த கேட்ட கேள்விக்கு பதில் ஏற்கனவே இருக்கு, இந்த சிஸ்டத்திலேயே இருக்கு, தேர்தல் முறையிலேயே இருக்கு. அதுலேயும் தில்லுமுள்ளு பண்ண முடியும். இப்போ விஜயவே எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ஏதோ ஒரு 15 கோடி கணக்கில் வராமல் இருந்தது, அதுக்கு 1.5 கோடி ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு சொன்னாங்க. அந்த கோர்ட்டு சொன்னதை தப்பு, அது எதிர்த்து கேஸ் போடுறது, இது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கார் இம்போர்ட் பண்ணதில் டேக்ஸ் கட்டுறது, அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. இப்போ இது எல்லாமே விதின் த சிஸ்டம் இருக்கு, அதுக்கான ப்ரொவிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்து அப்பீலுக்கே போய்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இதுலையுமே சிஸ்டம், விதின் த சிஸ்டம் இந்த ப்ரொவிஷன் இருக்கு, சொத்தை எல்லாம் வெளிப்படுத்தணும் அப்படின்றது இருக்கு. அதுல முன்ன பின்ன பண்றதுக்கான சாத்தியங்களும் இந்த சிஸ்டத்துக்குள்ளேயே இருக்கு. இந்த கணக்கு கேட்கறதுன்றது விஜயினுடைய சொந்தமான ஐடியா இல்லை, அதற்கு முன்மாதிரி இருக்கு. இந்த 1977 ரிட்டர்ன்ஸ்ன்றார் பார்த்தீங்களா, அந்த 77ல் இதற்கான ரகசியம் இருக்கு. எம்ஜிஆர் இந்த மாதிரி திமுகவில் இருக்கக்கூடிய எல்லாரும் அவங்களுடைய சொத்தை வெளிப்படுத்த முடியுமா, எவ்வளவு சொத்து இருக்குது அப்படின்னு வெளிப்படுத்த முடியுமா, கணக்கு காட்ட முடியுமா அவங்களுடைய சொத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவர் அப்போ கட்சியினுடைய பொருளாளராக இருந்தார், திமுகவினுடைய பொருளாளராக இருந்து கொண்டு இந்த மாதிரி கணக்கு கேட்குறார். சொத்து எவ்வளவு இருக்குன்றதை வெளிப்படுத்தணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனுடைய கான்சிக்வன்ஸ் அவர் கட்சியை விட்டு அனுப்பப்பட்டார் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஓகே, இதைத்தான் இப்போ இவர் வந்து இங்கே எடுத்துக்கிட்டாரு. அதாவது விஜய் தன்னை ஒரு முழுமையான எம்ஜிஆராக இந்த வேலூர் கூட்டத்தில் சித்தரிக்க பார்க்குறாருப்பா. ஒன் பாயிண்டாக அதை பற்றி பேசிடுவோம். எப்படி விஜய் இந்த வேலூர் கூட்டத்தில் தன்னை ஒரு முழுமையான எம்ஜிஆருடைய மறுபதிப்பாக, ஜெராக்ஸ் காப்பியாக, அப்டேட்டட் வெர்ஷனாக எம்ஜிஆர் 2.0 அப்படின்ற விதத்தில் வேலூரில் அவர் வெளிப்படுத்துகிறாரு. ஒன்று, நீங்கள் இப்போ கடைசியாக கேட்ட கணக்கு கேட்குறதுன்றதும் எம்ஜிஆருடைய ஒரு செயல், அது முக்கியமான அரசியல் செயல்பாடு. அது கருணாநிதியை கோபப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே கேட்ட கேள்வி அது, கணக்கு கேட்கறதுன்றது. அது கேட்டதுனால தான் அதிமுகவே பிறக்குது. அதுக்கான பிள்ளையார் சொல்லி அந்த கணக்கு கேட்டது. ஓகே, ஸோ அங்கே வந்து கணக்கு கேட்கறதுன்றது தீய சக்தியை நேரடியாக சேலஞ்ச் பண்றது. தான் ஒரு தூய சக்தியாக இருந்துகிட்டு தீய சக்தி கருணாநிதியை சேலஞ்ச் பண்றது. அதான் அங்கதான் அந்த தூய சக்தின்ற அந்த மெட்டஃபார் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய துவக்கமே அங்கதான் ஆரம்பிக்குது. எம்ஜிஆர் அங்கதான் ஆரம்பிச்சு வைக்கிறாரு, தூய சக்தின்ட்டு. இப்போ அந்த விதத்துல இப்போ விஜய் தன்னை ஒரு தூய சக்தியாக ஆக்கி கொண்டு தீய சக்திகளை நோக்கி கேள்வி கேட்கிறாரு. கணக்கு காட்டு, உன்னுடைய சொத்து கணக்கு வெளிப்படுத்து அப்படின்றாரு. அது எம்ஜிஆருடைய ஒரு அம்சம். தூய சக்தி எம்ஜிஆர், தீய சக்தியை கேள்வி கேட்கிறது, தீய சக்தியை சேலஞ்ச் பண்றது. அது மாதிரி இங்க விஜய் என்ற தூய சக்தி தீய சக்தியாகிய மற்ற எல்லாரையும், முக்கியமாக இந்த
ஸ்டாலின் அந்த அரசை கேள்வி கேட்குறாரு. ஓகே, கணக்கு கேட்குறது ஒன்று. ரெண்டாவது, எம்ஜிஆர் எப்படி அந்த தேர்தலில் முன் வச்சது என்னன்னா, நான் கணக்கு கேட்டேன், நான் என்ன தப்பு பண்ணேன், கணக்கு தான் கேட்டேன், என்னை ஏன் கட்சியை விட்டு நீக்குனீங்க, என்னை ஏன் அபாண்டமாக பழி சுமத்தி என்னை தண்டிச்சிங்க அப்படின்ற கேள்வி கேட்குறாரு. மக்கள் மத்தியில் தேர்தலுக்கு போகும்போது தேர்தல் பிரச்சாரம், எம்ஜிஆருடைய பிரச்சாரம் இப்படித்தான் இருந்துச்சு. என்ன சொல்றாருன்னா, நான் என்ன தப்பு பண்ணேன், கணக்கு கேட்டேன், அதுக்காக என்னை தண்டிக்கலாமா, இந்த கருணாநிதி என்ற தீய சக்தி என்னை தண்டிச்சது. அப்போ தன்னை ஒரு விக்டிமா, பாதிக்கப்பட்டவனா, பழிவாங்கப்பட்டவனா தன்னை முன்னிறுத்துறாரு. இப்போ அதே தான் இவர் இப்போ இந்த கரூர் விஷயத்துல சொல்றாரு. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது கரூர் விஷயம் நடந்ததே அதற்கு பின்னால என்னென்னவோ சில காரணங்கள்லாம் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. இந்த சதி திட்டங்கள்லாம் சொல்றாங்க இல்லையா, இந்த சதி யார் செய்த சதி, எதற்காக செய்தாங்க அப்படின்றது மாதிரியான கேள்விகள் எல்லாத்தையும் கூட நம்ம எழுப்பணுமோ அப்படின்னு தோணுது. ஓகே, இப்போ இங்கே வந்து அந்த சிம்பத்தியினுடைய உச்சமாக, அதாவது நிறைய சிம்பத்தியை வாங்கிக்க முடியும் அப்படின்றதுக்காக இந்த கரூரை ரெஃபர் பண்ணுறாரு, அந்த மரணங்கள். ஏன்னா இட்ஸ் ஒரு பெரிய பேரழிவு இல்லையா, அரசியல் வரலாற்றில் ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் இவ்வளோ பேர் இறந்தாங்க அப்படின்றது இதுதான் ரெக்கார்டு. இப்போ இந்த மாதிரியான ஒரு மாசிவான ஒரு விஷயம் நடந்திருக்குது. துக்கம், அந்த துக்கத்தில் இப்படி ஒரு பழியை போட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த சிம்பத்தியும் அதுக்கு ஈக்குவலாக காம்பரபிளாக அதுக்கு வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் தன்னை ஒரு விக்டிமா முன்னிறுத்துறாரு. அப்போது பழிவாங்கப்பட்ட, நீதிக்கு தண்டனை பெற்ற விஜய், அது எம்ஜிஆருடைய இன்னொரு அம்சம். அடுத்த அம்சம் பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் வந்து ஒரு டார்லிங் ஆஃப் த மாசஸ், உங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆர். அந்த உங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் தான் இவர் கொண்டு வர்றாரு இங்கே. சென்சிட்டிவ் ஆன சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண் கலங்குறாரு பார்த்தீங்களா. சென்சிட்டிவான சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்குனது. அடுத்து எல்லார் வீட்லையும், ஒவ்வொரு வீட்டிலையுமே பூஜை அறையில் நான் இருக்கிறேன் அப்படின்றது எல்லார் வீட்லையுமே இருக்கிறார் அவர். எல்லார் வீட்லையுமே அவர் வழிபடக்கூடிய ஒரு பொருளாக அங்கே இடம் பெற்றிருக்கிறாரு. மரியாதைக்குரிய, வணக்கத்திற்குரிய ஒரு பொருளாக, ஒரு ஆளுமையாக ஒவ்வொரு வீட்டிலையுமே இருக்கிறாரு அப்படின்றாரு அவர். இப்போ இந்த மாதிரி சொன்னது எல்லாமே டார்லிங் ஆஃப் த மாசஸ், மக்களினுடைய செல்ல பிள்ளை. அதைத்தான் அவர் சொல்றாரு. விஜி உங்க விஜி அப்படின்லாம் சொல்றாரு பார்த்தீங்களா. ஸோ செல்ல பிள்ளை, நான் உங்க வீட்டில் இருக்கக்கூடியது டார்லிங் அப்படின்ற அந்த இமேஜ். எம்ஜிஆர் அதை தான் செய்தார். உங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர், எங்க வீட்டு பிள்ளை, நம்ம வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் அப்படின்ட்டு எல்லாருமே எம்ஜிஆரை அவங்க வீட்டில் ஒருத்தராக கொண்டாடினாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு இமேஜ். அடுத்து எம்ஜிஆருடைய இன்னொரு பக்கம். இப்போ 3 பக்கம் எம்ஜிஆரை பற்றி சொல்லியிருக்கிறோம். ஒன்று கணக்கு கேட்ட எம்ஜிஆர், நீதி கேட்க எம்ஜிஆர், இந்த சாட்டையை கையில் எடுத்த எம்ஜிஆர். அதான் நீதி கேட்கறது. சாட்டையை கையில் எடுத்து சாட்டையை சுழற்றி கேட்குற அந்த பாட்டு கூட வரும். அதுக்கு நீதி கேட்கிற எம்ஜிஆர், குற்றத்தை தண்டிக்கக்கூடிய எம்ஜிஆர், தீய சக்தியை அழிக்கக்கூடிய தூய சக்தி அந்த எம்ஜிஆர். அவர் வாளை எடுப்பார், சாட்டையை எடுப்பார், துப்பாக்கி. இப்போது இங்கே வந்துட்டிங்கன்னா, விஜய்க்கு வந்துட்டிங்கன்னா அவர் துப்பாக்கியை எடுப்பார். இப்போ அதுதான் அந்த எம்ஜிஆர். ரெண்டாவது, அநியாயமாக அபாண்டமாக பழி சுமத்தப்பட்டு தண்டிக்கப்பட்ட எம்ஜிஆர். மூன்றாவது, ஒவ்வொரு வீட்டிலையும் செல்ல பிள்ளையாக மடியில் தவழக்கூடிய பேரன்பு குழந்தையாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர். இந்த 3 இமேஜையும் இவர் தனக்கு ஏத்துக்கிறாரு, தன்மேல தனக்குள்ள உள்வாங்கிட்டு இவரை அந்த ஒரு எம்ஜிஆராக பிரசன்ட் பண்றாரு. ஓகே, ஸோ அதுதான் இந்த சென்டிமெண்ட், சென்சிட்டிவான சென்டிமெண்ட், உங்க வீட்டு பிள்ளை. அடுத்து அந்த சாட்டையை எடுத்து சுழற்றது தான் அவர் கணக்கு கேட்கறது. அடுத்து சேலஞ்ச் பண்றது, தூய சக்தி தீய சக்தின்றது. அடுத்தது இவர் இந்த கரூர் விஷயத்தில் ஏன் என் மேலே பழி சுமத்துனீங்க அப்படின்றது. இதெல்லாமே ஆக இந்த எம்ஜிஆர் 2.0 இந்த வெர்ஷன், விஜயுடைய இந்த அவதாரம், எம்ஜிஆர் அவதாரம் எவ்வளவு தூரம் கிளிக் ஆகும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. அதாவது விஜய் கிளிக் ஆவாரா அப்படின்றது ஒரு கேள்வி. விஜயினுடைய இந்த எம்ஜிஆர் அவதாரம் கிளிக் ஆகுமா
அப்படின்றது இன்னொரு கேள்வி. இதை பற்றி விரிவாக நம்ம பேசணும். அது வேற ஒரு காணொளியில் பேசணும்.